Good morning to SPB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +2 அக்கவுண்டன்சில யூனிட் 4 goodwill in partnership formல illustration 9 and exercise 9 ரெண்டு சம்மும் பார்க்க போறோம். So students பாருங்க illustration 9ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா from the following information compute the value of goodwill as per annuity method. Capital employed 50,000, normal rate of return 10%, profit of the year 2016 and 17 and 18 were 13,000, 15,000 and 17,000 respectively. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the present value of annuity of 1 for 3 years at 10% is 2.4868 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்விட்டி அப்படின்னு கொடுத்து வருஷத்தை கொடுத்து நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பர்டிகுலரான ஒரு நம்பர்ஸை கொடுத்து இதுதான் ஆன்விட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இதை போட்டுக்கணும். டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 13,000, 15,000, 17,000 இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். டிவைடட் பை எத்தனை வருஷம் இருக்குது? 1, 2, 3 இயர்ஸ் இருக்கா? அப்போ 3 டிவைடட் பை 3 போட்டுக்கிட்டோம். டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 45,000 divided by 3 equal to 15,000. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுமா? நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் 50,000 இன்டூ 10 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5,000 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள் சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ? 15,000. ஓகேவா? நார்மல் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 5,000. அப்போ 15,000லேருந்து 5,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த 10,000 அப்படிங்கிறது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குட்வில் கண்டுபிடிப்போமா? அப்போ குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் ஆன்விட்டி. சூப்பர் ப்ராஃபிட்டுங்கிறது 10,000, வேல்யூ ஆஃப் ஆன்விட்டி அப்படிங்கிறது நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வேல்யூ தான் வேல்யூ ஆஃப் ஆன்விட்டி. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 24,868. ஓகேவா? இது நமக்கு என்ன அப்படின்னா குட்வில். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. அதே மாடலில் பாருங்கள் ஆன்விட்டி மெத்தட் நமக்கு எக்ஸசைஸ் 9 கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் calculate the value of goodwill under the annuity method. Average profit 14,000, normal profit 4,000. இந்த இடத்துல பாருங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க, நார்மல் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்க தேவையில்லை. சரியா? ஸோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%, இயர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் குட்வில் 5 கொடுத்துருக்காங்க. த ப்ரெசன்ட் வேல்யூ 1 for 5 years at 15% per annum ஃபார் த ஆன்விட்டி டேபிள் 3.352 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட்டும் குட்வில்லும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் நான் சம் போட்டிருக்கேன். எக்ஸசைஸ் 9 பேஜ் நம்பர் 135. ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு 14,000 கொடுத்துட்டாங்க, நார்மல் ப்ராஃபிட் 4,000 கொடுத்துட்டாங்க. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டா? அப்போ 14,000 மைனஸ் 4,000 ஈக்குவல் டு 10,000. இந்த 10,000 அப்படிங்கிறது நமக்கு நார்மல் இந்த 10,000 அப்படிங்கிறது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குட்வில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் ஆன்விட்டி. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 10,000 கண்டுபிடிச்சிருக்கோம். வேல்யூ ஆஃப் ஆன்விட்டி அப்படிங்கிறது நமக்கு 3.352 அப்படிங்கிறது நமக்கு பாருங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க 3.352. ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது நம்ம குட்வில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 33,520. ஓகேவா? ஸோ பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் மீடியம் புக்கு வியூ பண்ணி காட்டியிருக்கேன். எடுத்துக்காட்டு 9 பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டுத்தொகை முறையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். பயன்படுத்தப்பட்ட முதல் 50,000 சாதாரண லாப விகிதம் 10%, 2016, 17, 18 ஆண்டுகளின் லாபம் முறையே 13,000, 15,000 மற்றும் 17,000. 3 ஆண்டுகளின் 10% வட்டி வீதத்தில் ஒன்றின் தற்போதைய ஆண்டுத்தொகை மதிப்பு 2.4868 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. மொத்த லாபம் அப்படிங்கிறது அந்த ஆண்டுகள் 13,000 15,000 17,000 போட்டுக்கணும். அந்த எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா? அப்போ டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 45,000 டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு 15,000. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், சாதாரண லாபமா? சாதாரண லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். பயன்படுத்தப்பட்ட முதல் 50,000 இன்ட்டு சாதாரண லாப விகிதம் நமக்கு 10% கொடுத்துருக்காங்க. போட்டோம் அப்படின்னா 10 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 5,000. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயர் லாபம். உயர் லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் நமக்கு 15,000, சாதாரண லாபம் நமக்கு 5,000. ஸோ அதை போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10,000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்கள், நற்பெயர். நற்பெயர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை மதிப்பு. ஸோ உயர் லாபம் நமக்கு 10,000, ஆண்டு தொகை மதிப்பு 2.4868ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மல்டிபிள் பண்ணும்போது 24,868 ரூபாய் கிடைக்கும். அதே போல் எக்ஸைஸ் 9 பாருங்கள். எக்ஸைஸ் 9 வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படி போட்டோமோ அதே சேம் மாடல் தான். இங்கே பாருங்கள், கீழே வந்து போட்ட சம்மையும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். தீர்வு: உயர் லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபத்தோட கழிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நற்பெயர். நற்பெயர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? அதுதான் நமக்கு அவங்க கொடுத்த வேல்யூ. புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3.352. இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 33,520 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த எக்ஸசைஸ் சம்மை தான் நீங்கள் நோட்டில் போடணும். அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.